வணக்கம். புதிய தலைமுறையின் உறக்கச் சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சதி லீலாவதி திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் NS கிருஷ்ணன். பொது உடைமை சிந்தனையாளர். காந்திய கொள்கை இந்தியாவுக்கு தேவை, சுயமரியாதை கொள்கை தமிழகத்துக்கு தேவை அப்படின்னு சொன்னவர். தன்னுடைய நகைச்சுவை கருத்துக்களால சமூகத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வுகளையும் பாகுபாடுகளையும் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கியவர். அவருடைய நினைவு நாள் இன்று. அவரை கௌரவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கட்டமைச்சிருக்கோம். இன்றைய தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, சமூக பொறுப்புடன் கூடிய நகைச்சுவை காட்சிகள் இடம்பெற்றது அன்றைய சினிமாக்களிலா இன்றைய சினிமாக்களிலா. நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பங்கேற்பாளர்கள் வந்திருக்கிறாங்க. அதே போன்று 4 சிறப்பு விருந்தினர்களும் வந்திருக்கிறாங்க. திரு நீலன் கே சேகர், வசனகர்த்தா மற்றும் திரைப்பட இயக்குனர். திரு மதிமாறன், எழுத்தாளர். திரு கேபிள் சங்கர், திரைப்பட இயக்குனர். திரு முரளி அப்பாஸ், திரைப்பட இயக்குனர். விருந்தினர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். அன்றைய சினிமாக்கள் இடம்பெற்ற நகைச்சுவை காட்சிகள்ல தான் சமூக பொறுப்புடன் கூடிய காட்சிகள் இடம்பெற்றது அப்படின்னு எப்படிலாம் நீங்க சொல்றீங்க? எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன், அரசன் முதல் ஆண்டி வரை ஒளிந்திருக்கும் பணத்தை எங்கே தேடுவேன். NS கிருஷ்ணன் சாரு அன்னைக்கே தேடினார். புதிய தலைமுறையில உறவை எங்கே தேடுவேன், உறவே மாறி போச்சு. யாரு என்னங்கிறது தெரியல, இந்த உறவை தேடுற அளவுக்கு ஆயிப்போச்சு. அன்னைக்கே சிந்தனையாக நகைச்சுவையாக பேசுகின்ற போதே சில சமுதாய சீர்திருத்தங்களை ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு. பட்டணம்தான் போகலாம் அடி, பொம்பளை பணங்காசு சேர்த்தலாம் அடி. அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, டவுனு பக்கம் போகாதீங்க, பொம்பளை டவுன் ஆகி போயிருவீங்க. அப்பவே சமுதாய சிந்தனைகளை, அதாவது பாமர மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய முறையில அவருடைய ஒவ்வொரு பாட்டும் சிந்தனையை தூண்டக்கூடியது. சமுதாய பார்வையிலே மீண்டும் மீண்டும் அதை சந்திக்கக்கூடிய கேட்கக்கூடிய பாடல்களா இருக்கிறது. ராஜாராணி படத்துல சிவாஜி சாரும் பத்மினி அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. அப்போ சிவாஜி சார் பத்மினி அம்மாவை டிராப் பண்றதுக்காக வருவாங்க. அப்போ அவங்களுக்கு பத்மினி அம்மாவோட வீடு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க NS கிருஷ்ணன் சார் வீட்டுல போய் ஒளிஞ்சுப்பாங்க. அப்ப சார் புறாவோட விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ மேல இருந்து அவங்க ஒய்ஃப் பார்ப்பாங்க. அந்த புறா பறந்து போய் பத்மினி அம்மா தரையில உட்காந்துரும். அப்போ நகரும் போது புறாவும் நவரும். சார் ஆக்சுவலா புறாவை பிடிக்கிறதுக்காக போவாங்க. அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க. உள்ள வந்தோடனே சாரோட ஒய்ஃப் கேட்பாங்க, நல்லா விளையாண்டீங்களா அப்படின்னா, நல்லா விளையாண்டேனே, சூப்பரா இருந்துச்சானா, சூப்பரா இருந்துச்சு, அவ கூட விளையாண்டா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னா, நீ என்ன சொல்ற, நான் புறா கூட எல்லாம் விளையாண்டேன், நீ என்ன தப்பா எல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சோடனே சார் சொல்லுவாங்க, நான் உலக சமாதானத்துக்காக புறா வாங்கிட்டு வந்தா என் வீட்டு சண்டையை வளர்த்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சூப்பர். நாகேஷ், தங்கவேலு அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா சாமானியன் எதிர்க்கு நோக்குற சமுதாய பிரச்சனைகளை பத்தி பேசுவாங்க. அந்த சமுதாய பிரச்சனைகளை அவங்க மாட்டிக்கிட்டு அவன் எப்படி நகைச்சுவையா அதை சட்டையர் பண்ணுவாங்க. அதே மாதிரி MR ராதா, அதுக்கப்புறமா இன்னும் அந்த நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் அவர்கள்லாம் அரசியலை சட்டையர் பண்ணுவாங்க. அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா MR ராதா திராவிட கொள்கைகளை பற்றி பேசுவார். அப்புறமா மூட நம்பிக்கைகளை பற்றி ரொம்ப சாதாரணமாகவே சொல்லிடுவார் அவர். அதுக்கப்புறமா அன்னைக்கு இருந்த கரண்ட் அரசியலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார், சட்டையர் பண்ணுவார். ஸோ அவங்கெல்லாம் வெறும் காமெடி மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வியூவில் இருந்து சமுதாயத்தை எப்படி பார்க்குறாங்க, ஒரு சாமானியன் சமுதாயத்தை எப்படி எதிர்நோக்குறான் அப்படின்றத சொல்லணும் அப்படின்ற ஒரு கருத்தோடையே தொடர்ந்து செயல்பட்டு வருவாங்க. பட் இப்போ இருக்கிறவங்க கிட்ட அது இல்லை. பராசக்தி படத்தில் அகதிகள் முகாமில் எல்லாருடைய பேரையும் கேட்டுட்டே வருவாங்க. பேரை கேட்டுட்டே வரப்போ வரிசையில் எங்கள் தாத்தாவும் வருவார். எங்கள் தாத்தா கலைமாமணி கவிஞர் நாமமுத்து. அவங்க வரிசையில் வரப்போ எல்லாருடைய பேரையும் கேட்டுட்டே வருவாங்க. பேரை கேட்குறப்ப, உங்கள் தகப்பனார் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ராமச்சந்திரன் அப்படின்னாரு. ராமச்சந்திரன் அப்படின்னு சொன்னவன்னா அவர் கேட்பாரு, ராமச்சந்திரன் பிள்ளையா அப்படின்னு கேட்பாரு. இல்லை, ராமச்சந்திரன் எங்கள் அப்பா அப்படின்னு. அது மாதிரி சாதி மறுப்பு அந்த மாதிரி விஷயங்களை படத்தில் கொண்டு வந்திருக்காங்க அந்த காலத்தில். அதே மாதிரி கலைவாணரும் NS கிருஷ்ணன் கலைவாணர் அவர்களும், அதுக்கடுத்தது MR ராதா அவர்களும் பெரியார் தெருவில் இறங்கி போராடின விஷயங்களை இவங்க திரையில இறங்கி போராடி இருக்காங்க. ஒரு சாமானிய மனிதன் இந்த சமுதாயத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப நகைச்சுவையாக வெளிப்படுத்தினாங்க. அரசியல், பகுத்தறிவு அப்படின்னு கொள்கை சார்ந்தும் அந்த கால நகைச்சுவை நடிகர்கள் இயங்குனாங்க அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டாங்க. இந்த கால நடிகர்களும் சமூக பொறுப்போடு இருக்கிறாங்க அப்படின்னு எப்படி சொல்றீங்க? இன்னைக்கும் மனசுல நிக்கிற மாதிரி சொல்றது அப்படின்னா அது இந்த கால படங்கள் தான். உதாரணம் சொல்லணும்னா நடிகர் விவேக் எவ்வளவோ டயலாக்ஸ் இருக்கு. சிங்கம் படத்துல சொல்லுவார், அந்த ஒரு பிரச்சனைகள் வரும், ரெண்டு பேர் அடிச்சுட்டு நிற்பாங்க, ரெண்டு கூட்டத்தினர், அதை பிரிச்சு விட சொல்லுவார். அப்பெல்லாம் காமெடியா முடிஞ்சுட்டு சொல்லுவார்,
கவர்மெண்ட் மரம் வளங்குது, அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு ஒரு புதரை வளர்க்குறீங்களா அப்படின்னு ஒவ்வொரு படத்துலையும் ஒரு மனசுல நிக்கிற மாதிரி, நறுக்கு நிக்கிற மாதிரி ஒரு டயலாக் சொல்லிடுவாரு. அது எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம மனசுல பதிஞ்சு நிக்கும். ஆனா இவங்க சொன்ன படங்கள் எல்லாம் பாருங்க, எதுவுமே, அதாவது அந்த காட்சிகள், அந்த சொன்ன டயலாக் கூட ஞாபகத்துல இல்ல. வடிவேலன் டீம் அவங்க பார்த்தாலே ஒரு மாதிரியா ட்ரெஸ்ஸிங்லாம் ஒரு மாதிரியா இருக்கும், காஸ்டியூம்லாம் ஒரு மாதிரியா இருக்கும், போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு பேசிட்டு இருக்கப்ப ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போவார், இல்லை இவன் இப்படி சொல்றானேன்னு சொன்னா, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு அவங்க கூட்டத்தில் அவர் சொல்லுவான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பெரிய ஆழமான சப்ளிமினல் இருக்குன்னு பாருங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து காசாளர்கள், நிதியை கையாளுபவர்கள், இவர்கள் எல்லாருமே வெள்ளையாக, ஆடை கலங்காமல், அங்கம் சினுங்காமல் ஒரு சுத்தமான தோற்றத்தில் இருப்பவர்கள் தான் நிதியை கையாளுவார்கள். ஏதாவது காசு வசூல் பண்ணால் கூட அவங்கள்ட்ட கொடுத்துரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ இது அவங்க தான் அதுக்கு லாயக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு காலகட்டத்தில் சமுதாய கட்டமைப்பு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் சரி, இப்படி இவங்க இருந்தாங்கன்னா இந்த கருத்தை முரட்டுத்தனமான இந்த தோற்றமுள்ளவங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா இவர்கள்லாம் ஒரு அடாவடி, ஒரு சும்மா ஒரு கபடம், பொய், இதற்கெல்லாம் லாயக்கானவர்கள். ஏன்னா ஆயிரக்கணக்கான படங்கள், பழைய படங்களில் அடியாட்கள், வில்லன்கள், வில்லன் சொன்னப்பட்ட வீட்டை வந்து துவம்சம் பண்ணுவார்கள், கதாநாயகி இழுத்து கொண்டு போவார்கள், எல்லாமே ஜம்பு, மாயாண்டி, கருப்பன், இவர்கள் இந்த பேரை கொண்டவர்கள் தான். அவங்களை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருப்பாங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல் சிந்திக்காத மாதிரி. ஸோ இவர்கள் இப்படின்ற கட்டமைப்பு இருந்துச்சு. இதை இந்த ஒரு சின்ன வசனம் சப்ளிமினலா ரெஜிஸ்டர் பண்ணும். சாதாரணமாக பண்ணாங்க. பகுத்தறிவை பற்றி அந்த காலத்தில் தான் சொல்லியிருக்காங்கன்னு விவேக் அழகா வந்து ஒரு லாரி முன்னாடி நின்றுட்டு சொல்லுவாரு, ஏண்டா 234 ஃபேர்பாட்ஸ்ல ஓடாது, இந்த எலுமிச்சம்பழத்துல ஓட போகுதுன்னு. இன்னைக்கும் நாம வந்து எலுமிச்சம்பழத்தை சுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். பூசணிக்காய் உடைக்காதீங்க, விபத்து நடக்குன்னு எத்தனையோ படத்துல சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஆயுத பூஜை ஆனா எது விற்குதோ இல்லையோ பூசணிக்காய் தான் அதிகமா விற்குது. அதை விட என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எதை கொடுத்தாலும் ஒரு போலி பத்திரங்களை பதிவு பண்ணி எல்லா சொத்தையும் அபகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க லஞ்ச லாவணி அதிகமா கிடைச்சிக்கிட்டு இருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்றத அழகா கிணத்த காணா அப்படிங்கிற ஒரு காமெடியில சொல்லி முடிச்சிருப்பாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்சல் கொடுப்பாங்க, கஷ்டப்பட்டு பிரிச்சு பார்த்தோம்னாக்கா அதுக்குள்ள ஒரு ஓண்டு பொருள் தான் இருக்கும். இதை மாதிரி நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்றத இந்த மல்லிகை பூன்னு சொல்லி விற்பாரு, பிரிச்சு பார்த்தா வெறும் பேப்பர் தான் இருக்கும், பூ கம்மியா இருக்கும். இதை மாதிரி பாத்தீங்கன்னா சமூக சிந்தனைகள்ல அதிகமான நகைச்சுவைகளை யார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் நடிகர்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நீங்க புது புது படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஜாதியை பத்தி சொன்னாங்க, அந்த காலத்துல தான் சொன்னாங்கன்னு இந்த காலத்திலயும் சொல்லியிருக்காங்க. ஒரு படத்துல ஒரு யானைய 2 சமூகத்தை சேர்ந்தவங்க கூட்டின்னு வருவாங்க, பட்டைய போடலாமா நாமத்தை போடலாமான்னு. நீங்க பட்டையை போடுவீங்களோ நாமத்தையை போடுவீங்களோ, யானை போடுற விட்டையை யாரா போடுறதுக்கு போறீங்க அப்படின்னு. என்னன்னா இன்னைக்கு இருக்கிற சமூக பிரச்சனைகளை இன்னைக்கு நம்மளால தான் சொல்ல முடியுது. மதிமார், இந்த கால திரைப்படங்கள்லயும் சமூக பொறுப்புடன் கூடிய நகைச்சுவை காட்சிகள் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஏத்துக்கிறீங்களா? NSKல இருந்து இன்னைக்கு வந்திருக்க வடிவேல் வரைக்கும் இந்தியாவின் மிக சிறந்த நடிகர்களாக நகைச்சுவையில பதிவு பண்ணிருக்கிறாங்கிறது அவங்க மேல உள்ள மரியாதை. அவங்க ரொம்ப கிரேட் ஆர்டிஸ்டா இருக்கிறாங்க. ஆனா சமூக பங்களிப்பு, சமூக கண்ணோட்டம் எங்க இருந்து துவங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா NSK கிட்ட தான் துவங்குது. NSK கிட்டே முடிஞ்சு போகுது. MR ராதாவை இமிட்டேட் பண்ணாத நடிகர்கள், காமெடி நடிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் யாரும் கிடையாது. நீங்க வந்து கவுண்டமணியில இருந்து, விவேக்ல இருந்து எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபுளுன்ஸ், அவரோட டைலாக் பேசுற இன்ஃபுளுன்ஸ், குறிப்பா கவுண்டமணி நிறைய இடங்கள்ல இங்கிலீஷ் பயன்படுத்துறதுலாம் MR ராதாவோட ஸ்டைல். அதே மாதிரி விவேக்கோட மாடுலேஷன்ஸ் அவரும் அதை பயன்படுத்துறாரு. பழைய நடிகர்கள் ஒரு பார்வையாளர்களுக்கு சுவாரஸ்யம் கொடுப்பதற்காக, பொழுதுபோக்குக்காக நடிச்சாங்க. அதற்காக பார்வையாளர்களை அவர்கள் குற்றமாவோ கேலியோ பண்ணது கிடையாது. உருவத்துல வந்து குண்டா இருக்கிற ஒருத்தரையோ, ஒரு கருப்பா இருக்கிற பெண்ணையோ, இழிவான காட்சிகளை பெரும்பாலும் NSK படத்திலேயோ, MR ராதா படத்திலேயோ, பாலையா படங்களோ காமெடி வந்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற காமெடியன்ட்டு நம்ம எல்லாம் மதிக்கிறோம். ஆனா என்ன பெருசா இருக்குதுன்னா, பார்க்கிற பார்வையாளர்கள மிக பெரும்பான்மையர் கருப்பர்கள்ங்கிற கண்ணோட்டமே இல்லை நகைச்சுவை எழுதுறவங்களுக்கு. அது மட்டும் இல்ல, நகைச்சுவை நடிக்கிறவரே கருப்பா இருக்கிறார், அவரே கருப்பை மிக இழிவாகும். குறிப்பாக கருப்பா இருக்கிற பெண்களை குறித்து, கருப்பர்கள் நிறைந்த ஒரு தேசத்தில் கருப்பான பெண்களை குறித்தான கண்ணோட்டம், இதெல்லாம் வந்து இன்றைய நகைச்சுவை நடிகர்களை டீப் ப்ரமோட் பண்றதா ஒன்று இருக்குது. இன்னைக்கு நகைச்சுவை எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நகைச்சுவை நடிகர் கையில இருந்து இன்னைக்கு நகைச்சுவை கதாநாயகர் கையிலுக்கு போயிருக்குது. இன்னைக்கு மச்சி ஒரு குவார்டர் சொல்லு அப்படின்னாலே நகைச்சுவை இன்னைக்கு மாறி இருக்குது. அப்போ ஒப்பீட்டளவில் பாத்தீங்கன்னா இன்றைய சினிமா, கவுண்டமணி கூட பழைய சினிமாவுக்கு போயிட்டாரு. இன்றைய சினிமா என்பது சமுதாயத்தின் மிக சிறப்பான விஷயங்களை சொல்ற நகைச்சுவை காட்சிகள் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படம் வரைக்கும் இல்லைங்கிறதா உண்மை. நகைச்சுவை காட்சிகள்ல சமூக பொறுப்புணர்வு அப்படிங்கிறது NSKல தொடங்கி NSKலயே முடிஞ்சு போச்சு அப்படின்னு மதிமாறன் சொல்றத நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்களா? எல்லா விஷயமுமே ஏதோ ஒன்றுத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ NSKக்கு இதுக்கு முன்னாடி அவர் காலத்தில் நாடகங்களை இதை கூட சிறப்பாக நடிச்சு வந்துருக்கலாம். அவருடைய இன்ஸ்பிரேஷனில் அவர் வந்து அது 100 வருஷம் வந்து சினிமாவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். அது கொடுத்த காலத்திலிருந்து அடுத்த ஒருத்தர் வந்து வேற விதமான விஷயம் பண்ணியிருக்கலாம். இப்போ அடுத்தது இப்போ விவேக் சொல்றாரு, நான் MR ராதா சொல்றாரு, இவங்கெல்லாம் வந்து அவர் அதை வழியே பின்பற்றின விஷயங்கள்னு சொல்றாங்க இல்லையா? எப்பவுமே உலகம் ஃபுல்லாவே
எல்லா நல்ல விஷயமும் சரி கெட்ட விஷயம் சரி ஒரு வெற்றி அடைந்த விஷயங்களை அடிப்படையாக வச்சு தான் அடுத்த ஜென்ரேஷன் அது இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து என்எஸ் கிருஷ்ணன் ஆரம்பிச்சு என்எஸ் கிருஷ்ணன் முடிஞ்சிச்சுன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டோம். புதுசாக வந்துட்டே தான் இருக்காங்க. அவங்க தலைமுறையில் அவங்கெல்லாம் சிறப்பாக இருந்தாங்க. அந்த சிறப்பு பெற்றவர்களை வந்து ஃபாலோ பண்றது தான் நியாயமான விஷயம். அதுல தானே பெஸ்ட் வரும், இல்லாட்டா வராது. அதே போல இந்த கருப்பா இருக்கிறது கிண்டல் பண்றது இல்ல, உடல் அமைப்பு பத்தி கிண்டல் இருக்கிறது எல்லாம் வந்து இன்னைக்கு அதிகமா இருக்கிற மாதிரி பேசப்படும். புலிமூட்டை ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு ஏன் புலிமூட்டைன்னு பேர் வந்து யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதுதான் எல்லா காலத்திலும் இருக்கு. உருவத்தை வச்சு கிண்டல் பண்றது, காது கேட்கலன்றது கிண்டல் பண்றது, இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கு பேசியதை விட இன்னைக்கு இந்த மாதிரி பேசினா ஐயோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து உருவத்தை வச்சு நம்ம கிண்டல் பண்றோமே இது தவறுன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசுறோம் இல்லையா? அப்போ இதுதான் விழிப்புணர்வு. அந்த கால நகைச்சுவை நடிகர்கள்ட்ட சமூக பொறுப்புணர்வு இருந்தது, ஒரு கொள்கை சார்ந்து அவங்க வந்து இயங்கினாங்க, அதெல்லாம் அவங்க நடிச்ச திரைப்படங்கள்ல பிரதிபலிச்சது. அதே மாதிரி இந்த கால திரைப்பட கலைஞர்களும் நகைச்சுவை கலைஞர்களும் அதை வந்து வெளிப்படுத்துறாங்களா? அவங்களுக்கும் சமூக பொறுப்புணர்வு இருக்கா? அவங்களும் ஏதாவது ஒரு கொள்கையை சார்ந்து இயங்குறாங்களா? என் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு ஒரு தடவை நடிகர் விவேக் வந்திருந்தப்ப படத்துல மட்டும் மரம் வைங்க அப்படின்னு சொல்றதை செய்யாம வாய் சொல்லிதான் மட்டும் இல்லாம காரியத்திலையும் சொல்லிட்டு இன்னும் இன்றைய வரைக்கும் அழைப்பு எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி என்னோட சேர்ந்துக்கங்க, 27 லட்சம் மரக்கன்றுகள் நான் நட்டுட்டேன், என்னோட சேர்ந்து இன்னும் அந்த பணிக்கு வாங்க அப்படிங்கிற அந்த மர நடுதல் அப்படிங்கிற ஒரு கருத்து மட்டும் கிடையாது. அவர்களோட அந்த அப்துல் கலாம் ஐயோட கருத்துக்கள் எல்லாமே கனவு காணுங்க, அதாவது ஆக்கப்பூர்வமான அறிவியல் சம்பந்தமான முன்னேற்றத்திற்கான கனவு காணுங்கள், இந்த மாதிரி கனவுல காணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அதை திரையில மட்டும் இல்லாம தன்னுடைய பொது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எங்களை மாதிரி பசங்களுக்கு அறிவுறுத்தல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லா இதுலையும் சொல்லிட்டு இருக்காரு. மரம் வளர்க்கணும்ன்றாரு. என்எஸ்கே காலகட்டம் மக்களுக்கு மோசடிகள் குறைவா இருந்தது. அதனால அந்த வகையில் அவர் சிந்திச்சாரு, விண்ணோக்கி அவர் வந்து தன்னுடைய புத்தியை செலுத்துறாரு. இப்ப மரம் வெட்டுறான், அதனால மரம் வைக்கிற நிலைமை வருது. அதனால இவங்க அது மாதிரி மரம் வைக்கணும்னு நிலைமைக்கு வராங்க. அந்த காலத்துல அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லை. இப்போ அவங்களுடைய அடிப்படை மன உணர்வுகள்ல இருந்து ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும், அவங்களுடைய ஓன் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு கொடுக்காமல் இயங்கக்கூடிய கலைஞர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நகைச்சுவை கலைஞர்களை பாக்குறேன். மிக முக்கியமா சொல்ல வேண்டியது நம்ம கவுண்டமணி சார். அவர் அளவுக்கு அரசியல் பேசினதும் இங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா யாரும் வந்து பேசல. இப்ப இந்தியன் படத்துல வந்து அந்த வாசல்ல உட்காந்துக்கிட்டு டோக்கன் போட்டு இருப்பாங்க, லைசன்ஸ் டோக்கன் போட்டு இருப்பாங்க. அந்த பார்த்த சாரதின்னு ஒருத்தர் வந்து வந்திருப்பாரு, அப்படியே பம்மிக்கிட்டு கேட்டா யா இப்படியே வாங்கி கொடுத்துறேன்னு, என்னடா மம்மியை பார்த்த எம்எல்ஏ மாதிரி சும்மா பம்முறிய மாதிரி. அது வந்து பெரிய அன்னைக்கு இருந்தக்கூடிய அரசியல் சூழ்நிலைக்கு அன்னைக்கு இதுக்கு வந்து பெரிய இது. அதே மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் பாத்தீங்கன்னா அவர் தொடர்ச்சியா அவர் வலியுறுத்திட்டே இருந்திருப்பாரு. பொதுவெளியில வந்து மேடைகள்ல மக்களுக்கு முன்னாடி பேசுறதுனாலவோ புரட்சிகரமான கருத்துக்கள் சொல்றதுனாலதான் இது அப்படின்னு சொல்லி அவர் தன்னை சுருக்கிக்கல. அது அவருடைய படத்துல சொல்ற மாதிரியே இப்போ கரகாட்டக்காரங்க படத்துல பாத்தீங்கன்னாக்க நான் சின்னவன் தவறு செஞ்சா அண்ணன் நீங்க திருத்தக்கூடாதா அப்படிம்பாரு. அதுக்கு வந்து கவுண்டமணி சொல்லுவாரு, உன்ன மாதிரி 80 கோடி பேர் இருக்கா அந்த நாட்டுல, உன்னை திருத்துறது என் வேலை கிடையாது, என்ன நான் திருத்திக்கிறேன்டா அப்படிம்பாரு. சோ அவங்களுடைய வாழ்க்கை அடிப்படை மனநுணர்வு இதுதான், இவனை திருத்துறது என் வேலை கிடையாது, நான் ஒழுங்கா இருக்கிறேன் அப்படின்றது. அதை அவங்களுடைய எல்லா படங்களையும் அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. அன்னைக்கு வந்து நடிகர்கள் வந்து சமூக பொறுப்புணர்வோடு இருந்தாங்க, ஒரு கொள்கையை சார்ந்து செயல்பட்டாங்க. அது மாதிரி இன்றைய கலைஞர்களும் இருக்கிறாங்களான்னு நம்ம இவங்க கிட்ட கேள்வி கேட்கும்போது இவங்க வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி அதற்கான உதாரணங்களை சொன்னாங்க. திரைப்படங்களை எதை வலியுறுத்துறாங்களோ அதை அவங்க வந்து நிஜ வாழ்க்கையிலையும் அவங்க செய்யறாங்க, என்ன சொல்றாங்களோ அதை அவங்க வந்து பின்பற்றுறாங்க, சமூக பொறுப்புணர்வோடு தான் அவங்க கருத்துக்களையும் சொல்றாங்க அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கல. இன்றைய கலைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுத்தலங்கள்ல பொதுவா இயங்குறதே கிடையாது. இன்றைய நகைச்சுவை நடிகர்கள் யார் பொதுத்தலங்களுக்கு பெரும்பாலும் வராங்க? விவேக் ஒருத்தர் தான் வந்து பொதுத்தலங்கள்ல வந்து தன்னுடைய கருத்துக்களை பரிமாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் இறப்புக்கே வந்து விவேக்கும் தாமும் மட்டும்தான் வந்திருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பொதுத்தலங்களை இயங்குறதே கிடையாதுன்றப்போ அவங்க எப்படி பொதுவெளியில வந்து தன்னுடைய கருத்தை பரிமாற முடியும்? அன்றைக்கு உள்ள சூழ்நிலை இன்றைக்கு கிடையாது. அதனால நம்ம அன்றைக்கு அவங்க என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் இப்போ செய்யணுங்கிறது தேவையில்லை. தனிப்பட்ட முறையில் விவேக்கோ மற்றவங்களோ அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்டே போகலாம். அதைத்தான் இளைஞர்களும் விரும்புகிறாங்க. ஒரு இயக்கத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு அவங்க கொள்கையை சொல்லணுங்கிறது இப்போ தேவையே கிடையாது. அதுக்கான தலைமை சினிமா இப்போ பார்க்கல மக்கள். இல்லை, அன்னைக்கு வந்து ஒரு இயக்கத்தில் இருந்தாங்கன்னா கரெக்டான இயக்கத்தில் இருந்து அதை வந்து கரெக்டாக போய்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உள்ள நடிகர்கள் நகைச்சுவை நடிகராக இருந்தாலும் சரியான இதில் போகாமல் அவங்களுக்கு எது தேவையோ நமக்கு அவங்களுக்கு யார் சப்போர்ட்டோ அது மாதிரி போய் தான் இப்போ உள்ள நகைச்சுவை நடிகர்கள் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி மரியாதைனா என்னென்னு தெரியாத மாதிரி இன்னைக்கு உள்ள நகைச்சுவை நடிகர்கள் நடந்துக்கிறாங்க. அன்னைக்கு உள்ள நகைச்சுவை நடிகர்கள் வந்து மரியாதையை சொல்லி கொடுத்து யாரையுமே டீஸ் பண்ணாமல் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை இன்னைக்கு உள்ள இது பண்ணணும். அதே மாதிரி இயக்கத்தில் போகிறது வந்து கரெக்டாக, அதாவது பொதுமக்களுக்கு எது கரெக்டாக செய்ய முடியும் அப்படின்னு போனால் யாருக்குமே பாதிப்பு இருக்காது. திரு முரளியப்பாஸ், அந்த கால நடிகர்கள் வந்து ஒரு சமூக பொறுப்புணர்வோடு இருந்தாங்க.
ஒரு கொள்கையை சார்ந்து அவங்களால இயங்க முடிஞ்சது, அதற்கான ஒரு சூழல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்றைய கலைஞர்களுக்கு அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த காலத்துல வந்து சமூக பொறுப்போட இருந்தாங்க நடிகர்களும், இப்ப இருக்கிறவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்துல சமூக பொறுப்புல இருந்தவங்க நடிகர்களா வந்தாங்க. உதாரணம் சொல்ல போனா சினிமான்னு ஒண்ணு வந்த உடனே, அந்த தொழில்நுட்பம் வந்த உடனே அவங்களுக்கு கை கொடுத்த நாடகங்கள் தான். புராண நாடகங்களும் சரித்திர நாடகம் கை கொடுத்துச்சு. அதுல இருந்து அடுத்த கட்டத்தை தாவும் பொழுது பிரச்சாரர்கள்ட்ட மாட்டுனுச்சு சினிமா. கருத்து பிரச்சாரகர்கள் ஏதோ ஒரு கொள்கை எடுத்து பிரச்சாரம் பண்ற எழுத்தாளர்கள் நிறைய வந்தாங்க. அப்போ அந்த பிரச்சாரகம் சார்ந்த நாடக நடிகர்கள் சினிமாவுக்குள்ள வந்தாங்க. அவங்க போட்ட நாடகங்கள் இருந்து சினிமாவுக்கு வரும்பொழுது அதே தோட்டத்தில் வந்தாங்க. பிரச்சாரம் பிரச்சாரம் பிரச்சாரம், அதான் அந்த முறைய சினிமாவில் முக்கியமாக இருந்துச்சு. அந்த நம்மளோட முன்னோடியில இருந்தவங்க எல்லாம் நல்ல கருத்துக்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. என்ன நாட்டு நகைச்சுவை மட்டுமல்ல, சினிமாவே நல்லவன் வாழ்வாம், சத்தியம் ஜெயிக்கும், தர்மம் நிலைக்குங்கிற அந்த மோட்டிவேல எடுக்கப்பட்ட நேரத்தில் இவங்களும் அதை பேசினாங்க. அங்க பேசுனதுனால இவங்க வெளியில சமூக பொறுப்போட இருந்தாங்கிறத நம்ம வந்து கருத்து இன்னைக்கு அவங்க உயிரோடு இல்லைங்கிற பேசுறதுக்கு யோசனையா இருக்கு. பட் அவங்க மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருந்தது. நம்ம சொல்ற மிகப்பெரிய ஜாம்பாவன் NSK அவர்களும் MR ராதா அவர்களும் கொலை வழக்கில் சிக்கினவங்க தான். வெளியில 2 பேர் மேலேயும் கொலை வழக்கு இருந்தது. ஒருத்தர் தண்டனை அறிவிச்சார், ஒருத்தர் வந்து லண்டன் போய் தீர்ப்பு சொல்லி குற்றவாளிகள் வந்தார். ஆனா அவங்க 2 பேர் வாழ்க்கையும் வெளியில நிம்மதி இல்லாம இருந்தது காரணம் அவங்க சமூக பொறுப்போடு நமக்கு சொன்ன விஷயங்களை அவங்க கடைபிடிச்சாங்களா கருத்து மாறுபாடு இருக்கு. ஆனா இன்றைய கலைஞர்களுக்கு அது முக்கியமான விஷயமே அல்ல. ஏன்னா இவங்க கலைத்திறமையை வைத்துக்கிட்டு சினிமாவுக்கு வந்தவங்க. இங்க இருக்கிற படைப்பாளிகள் சொல்றது நடிக்கிறவங்க அதை பர்ஃபெக்டா பண்றாங்க. வெளியோட அவங்கள தாமையா இழுக்கணும், அவங்கள சுயம் தான் வரப்போறாங்க. விவேக்கோ கவுண்டமணியோ வடிவேலோ ஏதோ கருத்துக்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. கலைவாணர் அவர்கள் நம்ம விட்டு மறைந்து 57 வருஷம் 58 வருஷங்கள் ஆகுது. இப்போ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அதை பத்தி பேசுறோம். இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகளில் காலங்கள் கடந்து ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் யாரை பத்தி பேசுவீங்க? இவங்களை பத்தி தான் பேசி ஆகணும். இந்த தலைமுறையில வந்துட்டு யார் இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா அவங்க படைத்த படைப்புகள் அப்படி. இன்னொன்று, நீதி போதனைகள் தேவைப்படலை அப்படின்றீங்க. அப்பதான் நீதிமன்றங்கள் எல்லாத்தையுமே மூடிடலாமே. எல்லா இடத்துலயும் நீதி இருக்கு, நீதி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா அதோட அவசியங்கள் இல்லையே. எல்லாமே எல்லா காலகட்டத்திலும் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்குது. நான் இதை எப்படி புரிஞ்சுட்டு இருக்கேன்னா, சமூக அக்கறையோட செயல்படுறாங்களா இல்லையா அப்படின்னு தான். இல்ல, அதாவது நம்ம மெஜாரிட்டி எடுத்துக்கோமே, அதாவது ஒருத்தட்ட இருக்கு அவர்கிட்ட இருக்கனால இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. பொதுவா பார்த்தாச்சுன்னா அதிகமான சதவீதம் இல்லை அப்படிங்கிறது தான் இருக்கு. இன்றைய நடிகர்களோட நகைச்சுவை அப்படிங்கிற அந்த எண்ணமே, அவங்களோட தாட் ப்ராசஸே ஒரு டாஸ்மார்க்கையோ ஒரு போதை வசுவையோ இல்ல பொண்ணை உஷார் பண்றதுன்னு ஒரு புது இந்த ஜெனரேஷன் வாக்கு, அந்த வார்த்தையை தாண்டி அவங்க டெவலப் ஆன மாதிரி தெரியல. அன்றைய நகைச்சுவை காட்சிகள்ல கண்ணியம் இருந்தது, ஒரு நாகரிகம் இருந்தது. எதை சொன்னாலும் அதை வந்து ஒரு நாகரிக முறையில ரொம்ப ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு தன்மை இருந்தது. ஆனா இன்னைக்கு நகைச்சுவை காட்சிகள்ல அந்த கண்ணியம்லாம் கிடையாது. எல்லாத்தையும் ஒரு நாகரிகமற்ற முறையில பேசக்கூடிய ஒரு பொறுப்பற்ற தன்மை இருக்கா? இன்னைக்கு நிறைய படம் பாருங்களேன், இது என்ன படமா, இது குடும்பத்தோட பார்க்க முடியுமான்னு. ஆனா அவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா மத்தவங்கிட்ட சொல்லுவாங்க, ஏய் அந்த படம் சூப்பரா இருக்குது, இவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு, மச்சான் அந்த படம் பாத்தியாடா, பக்காவுக்கு நடிச்சுக்கிறான்டா அவன். ஏன்னா குடும்பத்தோட பார்க்க முடியாது, ஆனா தனித்தனியா பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க தான் நிம்மதி. இன்னைக்கு ஒவ்வொரு நடிகனும் உயிரை கொடுத்து நடிக்கிறான், உயிரை கொடுத்து கத்துக்கிறான், போட்டிகள் அதிகம். இன்னைக்கு நீங்க அதற்காக நீங்க வந்து ஒரு விரசமான ஒரு பேச்சையோ ஒரு ஆபாசத்தையோ அந்த நகைச்சுவை காட்சிகள்ல பொறுத்துறது அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? நகைச்சுவை காட்சிகள்ல விரசங்களை பொறுத்துறது இல்ல. என்னன்னா கனவு மனைவி பேசிக்குவாங்க. ஒரு மனைவியை ஒரு கனவை சந்தோஷப்படுத்தணும்னா சில விஷயங்களை பேசினாதான் மனைவி சிரிப்பாங்க. இதுல விரச காட்சிகள் கூட மனிதனை மகிழ்விக்குதா? அதனால உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தலையே. பொண்ணு பாக்குறதுக்கு போறதுக்காக வடிவேலு போவாரு ஒரு போலீஸ்காரருடைய மருமகளை பாக்குறதுக்கு. அது மோஷன் பிக்சராங்கன்னு தெரியாது. இப்படிப்பட்ட கேவலம்லாம் இருக்கிறதெல்லாம் நகைச்சுவையா? அவர் என்ன போயிட்டு இருக்காரு, ஏதோ தண்ணி வருது, என்ன மாப்பிள்ள அது போயிட்டு இருக்கார், இதுவும் போயிட்டாரு அப்படின்னு வரும். இதெல்லாம் நகைச்சுவையா? அது தங்கவேலு கதையை கேட்டாருன்னா எல்லாம் கேட்டுட்டு அவர் சொல்லுவாரு, அன்னைக்கு வறுமையில் பணங்கள் கம்மி தான் அவங்களுக்கு, இதுக்கு வந்து நாகேஷ் சரியா இருப்பா, நீங்க போய் அங்க போங்க அப்படிம்பாங்க. நாகேஷ் ஆட்ட போனா அவரு கதையை கேட்டுக்கிட்டு இதுக்கு சந்திரபாபுன்னு அடுத்த இன்னொரு கமெடின்னு சொல்லி அப்படி அந்த சமுதாயம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரியா போய் சேரணும்னு நினைச்சாங்களே ஒழிஞ்சு பணத்துக்காக அவங்க என்னைக்குமே விலை போனது கிடையாது. அதனால இன்றைய வரைக்கும் அவங்க வந்து நம்ம மனசுல பதிஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைய காலத்தில் உள்ளவங்க காசு தான், கால் ஷீட் பேசுது, ஆஃப் கால் ஷீட் இங்கே, ஆஃப் கால் ஷீட் அங்கே, அடுத்தது அங்கே டப்பிங் போட்டு பணத்தில் குறியா இருக்காங்க ஒழிஞ்சு என்னப்பா எழுதி கொடுத்த ஓப்பங்க பேசுவோன்ட்டு. அந்த காலத்தில் ஒரு கருத்து தவறாக இருந்தால் கூட வேணாயா இதை நான் சொன்னேன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகும், தப்பாக நினைப்பான், இதை அப்படி மாற்றி எழுது, இப்படியெல்லாம் சொல்லி தான் அவங்க நடித்து சமுதாயத்தை வளர்த்தாங்க ஒழிஞ்சு இந்த காலகட்டம் அவசரப்பட்டு நடிக்கிறது கிடையாது. அந்த வாதம் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் சரியான வாதமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு என்னன்னா அவங்க
சமூக சூழல் குறித்து அவங்களோட இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் என்ன செய்தால் முதல்ல ரீச் ஆகும் அப்படின்றத குறித்து அவங்க எல்லாத்தையுமே தீர்மானிச்சுக்கிறாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பீரியட் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் பீரியட், சுதந்திரம் அடைந்த காலகட்டம், மொத்த தேசமே வந்து ஒரு சமூக புள்ளியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருந்த காலகட்டம். அன்னைக்கு உருவார்ந்த இந்த தேவர் ஆழ்வார் லெஜன்ஸ், அது அன்னைக்கு ஜெயகாந்தன் உருவான மாதிரி இன்னைக்கு ஜெயகாந்தன் உருவார ரைட்டுன்னு நம்ம கேட்க முடியாது. அதே மாதிரி அன்னைக்கு என்எஸ்கே உருவான மாதிரி இன்னைக்கு என்எஸ்கே வரலாம் நம்ம கேட்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பேஸுக்குள்ள அவங்களால என்ன செய்யணுமோ தான் செய்வாங்க. நான் ஒரு நடிகரா நாளைக்கு ஆகிறேன் அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும், அதெல்லாம் எனக்கு என்ன ஸ்பேஸ் கிடைக்குதோ நான் என்ன நினைக்கிறனோ அதை செய்ய மட்டும் தான் நினைப்பேன். என் இடத்த நான் இன்னொன்று விட்டு கொடுத்துட்டு நீங்க வந்து எனக்கு பல பண்ணி கொடுங்க, அது எனக்கு தேவை கிடையாது. இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தோமானால் மக்களுக்கு சரியாக போய் ரீச் ஆகாது, இவன் நாகேஸ்வரன் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க தாட்ல முடிவு பண்ணி ஒரு எழுத்தாளரா, ஒரு இயக்குனரா, ஒரு ரைட்டரா எல்லாரும் யோசிச்ச சிந்தனையை விட அவர் தனிப்பட்ட சிந்திச்சு இந்த அவர் உள்வாங்கி பார்க்குறாரு, அந்த கேரக்டர் உள்வாங்கி பார்க்குறாரு, ஸ்கிரீனில் என்ன அவுட்புட் ஒன்று பார்க்குறாரு. அப்போ வர்றப்ப நம்மளை விட நாகேஷ் பண்ணா நல்லா இருக்கும்னு எத்தனையோ படங்கள் தங்கவேல் சார் நாகேஷுக்காகவும் நாகேஷ் சார் தங்கவேலுக்காகவும் இப்படி சகநடிகருக்கு சொல்லி கொடுத்து சமுதாயத்து பொறுப்பாக காப்பாற்றினார்கள். இன்றைய தலைப்புக்கு ஏற்ற விஷயம் அதுதான். ஆனால் இன்றைய காலகட்ட நடிகர்கள் ஒருவர் கூட தனக்கு வந்த வாய்ப்பை விட்டு கொடுக்க கிடையாது. நகைச்சுவையை படத்தில் அமைப்பது வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அப்படின்னு பார்த்தா வெறும் ஸ்லாப்ஸ்டிக் காமெடி தான் தமிழ்லேயே இருக்கும், நம்ம முன்னேறவே மாட்டோம். நீங்களாம் ஆங்கிலம் படம் பார்ப்பீங்களா என்னன்னு தெரியல, யாருமே ஸ்லாப்ஸ்டிக் காமெடியெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்களாம் போயிட்டாங்க. இன்னும் நம்ம இப்படி ஒன்றரை கண் பண்ணுறதெல்லாம் காமெடி, கீழே விழுந்தா காமெடி, இதெல்லாம் வந்து பழைய படத்தில் இப்படி இந்த மியூசிக்லாம் காமெடியாக இருக்கும். இப்போலாம் அப்படி போட முடியுமா? ஸோ காமெடின்றது அடுத்த கட்டத்தை நகர்ந்து போயிடுச்சு. இன்றைய சமுதாயத்தில் நான் எப்படி நான் காமெடி பண்ணுவேன்றது தான் அவன் தேர்ந்தெடுக்கணுமே ஒழிய நீங்கள் இன்னும் இப்போ மெசேஜ் கொடுப்பேன்னு பழைய இடத்துக்குலாம் போக முடியாது. இதில் ஏதாவது கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிச்சின்னா அதில் நான் மெசேஜ் கொடுப்பேன்னு நினைக்கணுமே ஒழிய அதை நீங்கள் முழுசும் மெசேஜ் கொடுக்கறதுக்காகவே நான் காமெடி எடுத்துக்கிட்டேன்னு இருக்க முடியாது. நான் வாங்கக்கூடிய சம்பளம் இல்லை எனக்கு கிடைக்கக்கூடிய புகழ், இந்த விஷயங்களை தாண்டி அந்த கால கலைஞர்கள் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதற்கான தேவையே இப்ப கிடையாது. எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பேஸுக்குள்ள நான் என்ன சொல்ல முடியுமோ அதை பத்தி நான் சிந்திச்சா போதும்னு இன்றைய கலைஞர்கள் ரொம்ப சிறப்பா தான் செயல்படுறாங்க. அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு இருக்கிற காமெடியன்ஸ், குறிப்பா வடிவேலோட காமெடி வந்து இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே செய்யாத பாடி லாங்குவேஜ் அவர் தான் முதல்ல செய்யறாரு. காமெடி ஒரு தரத்துக்கு உயர்த்திட்டாரு. அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இந்த காமெடியனுக்கு எதிரியோ அது கிடையாது. ஆனால் இவர்களெல்லாம் திறமையா வளர்ந்துருக்கிறாங்க. என்எஸ்கேவை விடும் வடிவேல் நல்ல நடிகர், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்எஸ்கே கிட்ட இருந்து இன்னைக்கு பேசுவது அவரோட திறமை, நடிப்பு திறமை மட்டுமல்ல, அவரோட ஐடியாலஜி, பார்வையாளர்கள் மீது அவர் கொண்டிருந்த கரிசனம் தான் அவர் நம்ம பேச வைக்கிறோம். அந்த கரிசனம் இல்லாட்டி கூட மோசமான விஷயங்களை ப்ரமோட் பண்றதை தவிர்த்துட்டாலே போதுமானதுன்னு எதிர்பார்க்கிறோம். முற்போக்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சமூகத்தில் இருக்கிறத காட்டுறதுல டாஸ்மாக் வரைக்கும் தான் காட்டுறாங்க. டாஸ்மாக்ல இளைஞர்கள் நடந்துக்கிறான். அதுக்கு பிற்பாடு இரவு 10 மணிக்கு மேல டாஸ்மார்க்கு இருந்து கிளம்பி போற இளைஞர்களின் நிலை தான் இன்னைக்கு சமூகம். அது சினிமா காட்டுறதே இல்லை. அதை காட்டினா டாஸ்மார்க் போக மாட்டான். டாஸ்மாக்ல இருந்து வெளியே போனதுக்கு பிற்பாடு அவன் போலீஸ்ல மாட்டுறான், ஆக்சிடென்ட்ல விழுந்து மண்டை உடைஞ்சு சாகுறான், குடிச்சிட்டு போனா வீட்டுல அப்பா அம்மாவே அடிக்கிற அளவுக்கு ரவுடித்தனம் பண்றான். இதெல்லாம் யதார்த்தத்தில் டாஸ்மாக்கு வெளியே இதுதான் அதிகமா நடக்குது. ரவுடித்தனம் பண்றான், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் செல்றான், சாலைகள்ல பெண்களுக்கு தகாத முறையில் நடந்துக்கிறான். இதெல்லாம் டாஸ்மாக் இது இதை காட்டுறதே இல்லை. ஒண்ணு. இன்னொன்னு, காமெடி பாத்தீங்கன்னா இந்த டாய்லெட்டுக்குள்ளார போய் சிறுநீர் கழித்து கொண்டே பேசுகிற முறை தமிழ் சினிமாவில் கூடுதலா இருக்குது. இது எப்படி அந்த இடம் எப்படி ஆண்களுக்கான கழிவறையா மட்டும் இருக்குதோ அந்த காமெடி காட்சி ஆண்களுக்கான காமெடி காட்சி கழிவறை காட்சியா இருக்குது. பெண்களை கொண்டு மனதில் கொண்டு வர காட்சியே இல்லை. சிறுநீர் கழிச்சுக்கிட்டே பேசுறது, அந்த சவுண்ட் ட்ராக்கோட பேசுறது, அதுக்கப்புறம் ஜிப்பு போடுறது, இதெல்லாம் வந்து பெரும்பான்மையான பெண்களை பார்வையாளர்களாக கொண்ட ஒரு சமுதாயத்துக்குள்ளார சினிமாவில் காமெடியை கழிவறையாவே இருக்குது அந்த காமெடி. நான் ஒரு இயக்குனரா, ஒரு எழுத்தாளரா ஒரு கதையை எழுதுறேன்னு வச்சுங்களேன். இந்த சமுதாய சார்ந்த விஷயங்கள், இந்த கதையை வந்து படிக்கக்கூடியது வந்து பொதுஜனம், பப்ளிக். ஸோ அவங்களுக்கு எது வந்து நம்மளால சொல்ல முடியும், இல்லை ஒரு புரட்சிகரமான கருத்தோ, இல்லை புரட்சி இல்லாத கருத்தோ, இல்லை மொக்கையான கருத்தோ கூட சொல்றதா இருந்தாலும் அவங்களுக்கு ரிலேட்டான விஷயங்கள் தான் நான் சொல்ல முடியும். இப்போ என் படத்துல வந்து நான் ஒரே ஒரு காட்சியில கூட டாஸ்மாக் சீனோ இல்லை குடிக்கிற காட்சி வாய்ப்புகள் இருந்தும் கண்டிப்பாக வைக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவோடையே நான் அந்த படத்தில் வச்சேன், எடுக்கல. ஆனால் என் கதை வந்து ஒரு மிடில் இளைஞர்கள் சார்பாக அவங்களோட சுற்றி இருக்கிற கதையாக இருக்கிற பட்சத்தில் நான் உடனே என்ன பண்ணுவேன், அது காமெடியாக எழுதுனாலும் இல்லை சீரியஸாக எழுதுனாலும் இந்த டாஸ்மாக்லேயோ ரோட்லேயோ டீக்கெட்லேயோ இது மாதிரி ஒரு விஷயங்களை வந்து வச்சு தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு எங்கே நான் ரிலேட் பண்ணணும், நான் சீன் எழுதும்போது என்ன பண்ணணும், இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறாங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணும்போது சாயங்காலத்தில் எங்கே வச்சு மீட் பண்ணலான்னா நம்ம பார்க்கு வந்து மீட் பண்ணலான்றாங்க, பார்ல மீட் பண்றாங்க, மீட் பண்ணும்போது பேசுறாங்க, பேசும்போது பர்சனலா வந்து போதை ஜாஸ்தியாகுது, ஏதோ ஒரு விஷயம் சீரியஸா பேசுறாங்க, சண்டை வந்துடுது, சண்டையின் காரணமா ஒருத்தன் கொலை செய்யப்படுறான்
அப்படின்னா இதுக்கான காரண காரியங்கள் எங்க லாஜிக்கான பிடிக்க வேண்டியிருக்கு. இவங்க எங்கெல்லாம் இந்த நடக்கும், இது டாஸ்மாக் பார்ல தான் நடக்கும். இது காமெடி சீனா இருந்தாலும் சரி, சீரியஸ் சீனா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தான் வச்சுக்கணும். அதே போல ஒருத்தன் வந்து யூரினல் யூஸ் பண்றதை வந்து காட்டுறோம்னு சொன்னா யாரும் அங்க பால் உறுப்பை காட்டி வந்து உங்களுக்கு எதுவுமே பண்ணல. அது வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில இங்க வேணா பேசுறதுக்கு ஒரு லைவான ஒரு விஷயத்தை காட்டுறோம். இங்க இப்போ டாஸ்மாக் பார்ல எப்படி காட்டுறோம், ஒரு காஃபி ஷாப்ல பேசுறத காட்டுறோம் அப்படின்னு காட்டுறது இருக்கும்போது இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். இல்லைங்க, அதுக்கு நீங்க எந்த சர்காஸ்டிக்கா சொன்னாலும் அதுக்கான காரணம் இருக்கு. பேசலாம் பேசலாம், அது விஷயம். நிஜத்துல வந்து இந்த காட்சியை நான் எப்படி காட்ட முடியுன்ற விஷயம் தான் நான் காட்டணும் தவிர எதையுமே வந்து எக்ஸ்பிளைட் பண்றது இல்ல. ஜிப்பு போற சவுண்ட் உங்களுக்கு ஆபாசமா இருந்தா உங்களுடைய மனசோட வக்கரம் நான் சொன்ன ஏத்துப்பீங்களா? அன்றைய நகைச்சுவை காட்சிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்த மூட நம்பிக்கை, பிற்போக்குத்தனம், அறியாமை இதையெல்லாம் சுட்டிக்காட்டி அவங்கள வந்து ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்துக்கு உயர்த்தக்கூடிய அந்த வேலையை வந்து ரொம்ப பொறுப்பா செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நகைச்சுவை காட்சிகள் அப்படிங்கிறது மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள், உடல் தோற்றம், இதை வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய விதமா இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை ஏத்துக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல சார். அவங்க எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரேஞ்சில் அவங்க படம் பாக்குறாங்களா, காமெடிலாம் பாக்குறாங்களானே தெரியல. இன்னைக்கும் வந்து மூட நம்பிக்கைகளை ரொம்பவே எடுத்து சொல்லிட்டு தான் இருக்காங்க மக்களுக்கு. இதெல்லாம் வந்து போவாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒரு பேயை ஓட்டுற சீன் ஒன்று இருக்கும். நீ 50 ரூபா கொடு, நான் அவன் கையை கட்டிடுறேன். அதுக்கப்புறம் கவுண்டமணி சார் போய் 55 ரூபா கொடுப்பாரு, கையை அவுத்து விட்டுருவோம். அந்த சீன்ல அவர் ரொம்ப நிறையவே பேசியிருப்பார். ஆழமான அந்தந்த சமகால அரசியலை ரொம்ப தெளிவா பேசியிருப்பார் கவுண்டமணி சார். அவரோட படத்துல எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் பேசிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க சார். வருத்தப்படாத வாலிபர் சங்க படத்துல வந்து ஸ்ரீதிவ்யாவுக்கு 16 வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க சார். உடனே சிவகார்த்திகேயன் போலீஸ் ஸ்டேஷன் போய் லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லுவாரு, நாங்க 16 வயசு பொண்ணு இழுத்துட்டு போனா மட்டும் கேஸ் போடுறீங்களே, அவங்க அப்பா அம்மா 16 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியாச்சா, அதை ஏன் தட்டி கேட்க மாட்டீங்க, தட்டி கேட்பாரு. இந்த ஒரு விஷயத்துல வந்து குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறோம் சார் இந்த காலத்து பசங்க. ரெண்டாவது விஷயம், தவசி படத்துல வடிவேல் சீன், காமெடி சீன் வரும். மயில்சாமி வந்து குறுகுடுப்புக்காரனா நடிச்சிருப்பாரு. அப்ப சொல்லுவாரு, கூட்டத்தை விட்டு கலைஞ்சு போனா ரத்தம் கக்கி சாவுன்னு. அந்த காமெடி சீன் மூலியமா எப்படிலாம் பணத்தை ஏமாத்தி சம்பாதிக்கிறாங்க குடுகுடுப்புக்காரங்க, அந்த வித்தை காட்டுறவங்கன்றத அந்த படத்துல காட்டியிருக்கோம் சார். இந்த காலத்திலும் எங்களுக்கும் ஒரு மூட நம்பிக்கை எதிர்க்கணும் அந்த ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கும் இருக்கு. 23ஆம் புலிகேசன் வந்து சிம்புதேவன் சார் எடுத்தாரு சார். அது வந்து படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து காமெடி ட்ராக்கா தான் போகும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து எப்படி வந்து அறியாமையினால வந்து அந்நியர்கள் வந்து நம்மளை வந்து ஆட்சி செஞ்சாங்க, அந்த காலத்து அந்த ப்ராடக்ட்லாம் அப்படி உள்ள கொண்டு வந்து நம்மளை இது பண்ணாங்க சொல்லி அவர் தெளிவா காமிச்சிருவார் சார். அப்புறம் வந்து இந்த ஜாதி சண்டை மைதானம் அது மாதிரிலாம் அமைச்சு அந்த அறியாமையை அதுலயே சொல்லியிருப்பார் சார். சதுரங்க வேட்டைன்னு ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துல வந்து காமெடியா ஒன்று சொல்லியிருப்பாங்க, நீ ஒருத்தனை ஏமாத்தணும்னா வந்து அவன்கிட்ட இருந்து கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வடிவேல் வந்து ஒரு மணிசாமியாரா நடிச்சிருப்பார். ஒரு வயசான பாட்டிக்கு பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த பேயை ஓட்டு செத்துரும். உடனே ஏய் செத்து போச்சுரா அப்படின்னு, இது எப்படா சமாளிக்கிறதுனே அந்த பேய் ஓடுதுன்னு சொல்லி ஓடுவேண்டான்னு சொல்லிட்டு புட்றான்னு ஓடுவாங்க. உடனே ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க, பார்த்தா எவ்வளவு பேய் அழகா ஓட்டிட்டு ஓடுறாரு. இன்னைக்கு பேய் இருக்கா இல்லையாங்கிறத வச்சு பல பேர் பல லட்ச ரூபாய் ஏமாத்திட்டு இருக்கான்றத கூட நகைச்சுவையா சொல்லக்கூடிய அளவுக்கு நகைச்சுவை இருக்கு. மூடப்பழக்கங்கள் எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. வடிவேல் காமெடி, கவுண்டமணி காமெடி, விவேக் காமெடியில் வர முற்போக்குன்னு விஷயங்களை உங்களை விட கூடுதலா நான் வரவேற்கிறேன், கொண்டாடுறேன். அது நான் சொல்லல. மாறாக இன்னொரு கோணத்தில் இது தவிர்த்து வேறு விஷயங்கள் பண்றாங்க பாத்தீங்களா, இதை பண்றதுக்கு அதை அவங்க பண்ணாமையே இருக்கலாங்கிறத என்னோட குற்றச்சாட்டு. ஒண்ணும் இல்லைங்க, முதல்ல சொம்பு ஐட்டம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, ஐட்டம் பொருள்னா ஒரு எண்ணிக்கை, ஒரு பொருளோட கணக்கு தான் வரும். ஆனா தமிழ் சினிமாவில் ஐட்டம் என்கிற வார்த்தை பெண்களை குறிக்கிற வார்த்தையாக, பாலியல் தொழிலாளர்களை குறிக்கிற வார்த்தையாக, அல்லது காதலியை குறிக்கிற வார்த்தையாக, பெண்களை இழிவா குறிக்கிற வார்த்தையாக சினிமா கற்றுக் கொடுத்து இன்னைக்கு சமூகம் முழுக்க ஐட்டம்ங்கிற வார்த்தை அப்படின்னாலே பொம்பளை குறிக்கிறது மாறி இருக்கா இல்லையா? ஐட்டம்னான்றது இது எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? யாராவது வந்து கத்து கொடுத்து உருவாக்கணுங்களா? உங்களை உங்களுக்கு அக்செப்ட் யாரா பண்ண சொல்றாங்களா? நான் வந்து ஒரு புதுசா ஒரு வார்த்தையை உருவாக்கி இது பெண்களை இழிவுபடுத்துறதுக்காக நான் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை காட்டணும்னா, நீங்க கேள்வி என்னன்னா, ஒரு வார்த்தை வந்து தவறாக ஒரு வெகுஜன ஊடகம் மூலமாக மக்கள்கிட்ட போகும்போது அதனுடைய ஒட்டுமொத்த ஒரு விஷயம் கேக்குறேங்க. ஒரு விஷயம் நான் இந்த ப்ரோக்ராம்ல இருந்து எல்லாமே கேக்குறேன். வெகுஜன ஊடகம் சொல்றோம் இல்லையா, வெகுஜனத்துக்கு ரிலேட் ஆகாத ஒரே ஒரு டாபிக்கை மட்டும் நீங்க எங்காவது பேசுங்க. அந்த ப்ரோக்ராம் டிஆர்பி வராத போது வெகுஜனத்துக்கு பிடிக்கிற விஷயம், வெகுஜனத்துக்கு ரிலேட் ஆன விஷயத்தை மட்டும் தாங்க நாங்க வந்து படமா எடுக்க முடியும், சீனா சொல்ல முடியும். வெகுஜனத்துக்கு புதுசாலாம் ஒரு விஷயம் கத்துக் கொடுக்க முடியாது. அவனுக்கு ஆல்ரெடி சமுதாயத்துல தெரிஞ்சிருக்கு. இதை நான் வந்து அதை பத்தி பேசும்பொழுது இல்ல அதை பத்தி நான் காட்சிப்படுத்தும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகுது, இன்னும் என்ஹான்ஸ் ஆகுது. அது வந்து தவறான விஷயமாக இருந்தாலும் கூட அது என்னன்னு சமுதாயத்தில் இருக்கிறது தான் காட்டப்படுதே தவிர புதுசா எல்லாம் எவனும் உருவாக்க முடியாது.
அந்த கால நகைச்சுவை நடிகர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை வந்து கதாநாயகர்களுடைய வீரியங்களை தாண்டி அந்த கருத்துக்கள் அந்த மக்கள்கிட்ட வந்து போய் சேர்ந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன் அன்னைக்கு அவங்களால முடிஞ்சது கதாநாயகர்களுக்கு ஈக்குவலாக இல்ல அவர்களை தாண்டி ஒரு சமுதாய கருத்தை ரொம்ப தைரியமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க அவங்களால முடிஞ்சது? ஏன் இன்றைய கால நகைச்சுவை நடிகர்களால் அது முடியல? ஏன் இல்ல அப்படின்னா தேவர் பர்சனாலிட்டிஸ் வித்தின், அவங்க வந்து தேர் ரைட்டர்ஸ் வித்தின், அவங்களோட சுயமா பேச முடியும். ஆன் டைம் ஸ்கிரீன்ல வந்து அவங்களோட டயலாக் பேசுறதுக்கான களமும் சூழ்நிலையும் வாய்ப்பும் சுதந்திரமும் அவங்களுக்கு இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ப்ரொடியூசர் வேணான்னு சொல்லிடுவார், டைரக்டர் வேணான்னு சொல்லுவார், டெக்னீஷியன் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன தேவையோ அதை உன் தொனியில் பேச முடிந்தால் சொல்லு, இல்லனா நீ எனக்கு வேணாம். அதுதான் எனக்கு நிலைமை. சரி, நீங்க ஒருவேளை ஓகே நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் அக்செப்டபிள், கதையை தாண்டி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா அதுக்கும் நகைச்சுவை காட்சிகளை பயன்படுத்தின ஒரு ஒரு போக்கு இருந்தது. அதை வந்து திரைக்கதை இயக்குனர்கள் அவங்க தயாரிப்பாளர்கள் தரப்புல எல்லாம் அவங்க வந்து சிந்திக்கவே இல்லையான்னு கேட்கலாம். அவன் சமூக கருத்தை புரட்சிகரமான கருத்தை கூட அவன் சொல்லிட்டு போயிடலாம், அவனுக்கு அந்த வலு இருக்கலாம். அவனுக்கு பின்புலத்தில் வேறு விதமான ப்ராப்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விவாதங்களை ஏற்படுத்துது இல்லையா? அவன் தன்னுடைய சுய செக்யூரிட்டியை ஒரு சேஃப் ஜோனை விட்டு நகர்ந்து வந்து பேசணும் விருப்பம் இல்லாம இருக்கலாம். அப்ப என்எஸ் கிருஷ்ணன் வந்து நான் பார்த்ததில்ல, காளியன் ரத்தனத்தை பார்த்ததில்ல. ஆனா அந்த காமெடி நடிகர் சந்திரபாபு சார் அவரை பார்த்ததில்ல. ஆனா அவர் சொன்ன காமெடி கருத்துக்கள், அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து இன்னைக்கே ரீச்சில் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய வடிவேலு சொல்லக்கூடிய ஒரு கருத்தோ, கவுண்டமணி சொல்லக்கூடிய கருத்தோ, சந்தானம் சொல்லக்கூடிய கருத்தோ இன்னைக்கு வந்து ஒரு தாக்கத்தையோ ஒரு சமுதாயத்தை மாற்றத்தையுமே ஏற்படுத்த முடியாது. ஆகவே அந்த காமெடி காட்சிகளில் கொடுத்தாலும் அதுல தெளிவா சிந்தனையுடன் மக்களை போய் சேர்ற அளவுக்கு சொன்னா சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய சார். இன்னைக்கு நீங்க படத்தை தியேட்டர்ல வந்து பாக்குறவங்களே ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க சார். படத்தை ஓட வைக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கப்ப அந்த நகைச்சுவைன்றப்ப ஏதோ நகைச்சுவை சொல்ல போறாருன்னு மக்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் இவர் வந்து அங்கே மெசேஜ் கொடுக்க போயிட்டாருன்னா அதையும் அந்த கூட்டத்தை கலைக்கிற மாதிரியான சூழ்நிலை ஆயிரும். அதுக்கு வந்து சோசியல் மெசேஜின் ஜேனரில் இவர் கதாநாயகன் பேசிட்டு போயிடுவார். அவர் கதாநாயகனுடைய கருத்தாவே ரீச் ஆயிரும். இருக்கிற கொஞ்சோண்டு ஸ்பேஸில் ஏதோ ஒரு விஷயத்த ஜோக்கர் காமெடியன் வந்து பதிவு பண்ணுறாருன்னா அதையே பாராட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சமுதாயம் எதை விரும்புகிறதோ அதை தான் கொடுக்க முடியும். திரு சேகர், அன்றைய நகைச்சுவை நடிகர்கள் ஒரு கதாநாயகர்களுக்கு ஈக்குவலான ஒரு தாக்கத்தை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலா இதை நான் எப்படி பாக்குறேன்னா, இதுல வந்து அன்றைய காலகட்டம் இன்றைய காலகட்டம் ரெண்டு பிரிக்க வேண்டிய தேவையே இல்லை. சினிமா ஆரம்பிச்சதுல இருந்து இது போயிட்டே தான் இருக்கு. இப்போ இங்க பேசுறவங்களுக்கு எத்தனை சினிமா பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சு பேசுறாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. என்னைக்குமே அது கதாநாயகனாகட்டும், நிறைய படங்கள்ல வந்து நகைச்சுவை நடிகர் வந்து கதாநாயகனை தீர்மானம் பண்ண படங்கள் உண்டு நம்ம தமிழ்ல சமீபத்தில் கூட. அது வந்து யாரு வலுப்பெற்று இருக்காங்கிறத பொறுத்து தான் அந்த நடிகர்களோட ஸ்டார் வேல்யூன்னு சொல்ல நட்சத்திர அந்தஸ்தை பொறுத்தான் டிசைட் ஆகுது. இன்னும் சொல்ல போனா நகைச்சுவை நடிகர்கள்லாம் கதாநாயக அந்தஸ்துக்கு வந்துட்டு இருக்கிற டைம் ஸ்பேஸுங்கிற கிடைக்கிற ஸ்பேஸ் நாங்களா அந்த ஸ்பேஸ் 2.5 மணி நேரம் ஃபுல்லாவே இருக்கு. அதுல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு. நகைச்சுவைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்படுற படங்கள்ல நகைச்சுவைக்கான கருவா என்ன அமையுதுங்கிறது தான் கேள்வி. ஒரு காதலிக்க நேரம் இல்லையோ, ஒரு ஊட்டி வரை உறவோ, ஒரு கலாட்டா கல்யாணமோ, ஒரு தேனிலவோ, இந்த மாதிரியான படங்கள் வந்து ஏற்படுத்தின தாக்கத்தையோ அதெல்லாம் சமூக கருத்து சொல்லிச்சான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. சமூக கருத்துங்கிறது குடும்பத்தோட சேர்ந்துதான் இருக்கு. குடும்பமும் சமூகத்தோட அங்கத்தை இப்ப அங்கதான் அப்படிங்கிறத இப்ப சொல்லிக்கிறேன். சோ அந்த தாக்கத்தை இப்போதைய நகைச்சுவை படங்கள் எத்தனை ஏற்படுத்த முடிஞ்சது. அதனால அந்த காலத்திலே நகைச்சுவை நடிகர்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு கதாநாயக நடிகர்கள் என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தினாங்களோ அது ஈக்குவலா பண்ண தான் செஞ்சாங்க. இல்லாட்டி நம்ம இன்னைக்கு வரைக்கும் கலைவாணரையும் நாகேஷ் அவர்களையும் தேங்காய் சீனிவாசன் அவர்களையும் நம்ம நினைச்சிட்டு வேண்டியதில்லை. ஸோ இன்னைக்குள்ள நடிகர்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து சில நகைச்சுவை சேனல்களே வந்து போனதுனால கதாநாயக நடிகர்களை விடவும் அதிகம் பரிச்சயமானவங்களா நகைச்சுவை நடிகர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்பேஸ் போதுமான அளவுக்கு நிறைய படங்கள் காமெடியை நம்பி தானே எடுக்கிறாங்க. கதாநாயகர்கள் வந்து கூட தானே நடிக்கிறாங்க. நார்மலா பாக்குற விமர்சனத்துல எவ்வளவு நம்ம கேள்விப்படுறோம், அவன் தான் ஹீரோ, இவர் சும்மா கூட வர்றாரு அப்படின்னு தான் கேள்விப்படுறோம். ஸ்பேஸ் எல்லாமே இருக்குதான் செய்யுது, பயன்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறான். மதுபான கடைன்னு ஒரு படம் வந்துச்சு. டாஸ்மாக் உடைய அவலங்கள், டாஸ்மாக் உடைய நடக்கூடிய காமெடிகள், டாஸ்மார்க்கில் வரக்கூடிய மக்களுடைய சமுதாய பிரிவினை பற்றிய விஷயம், இப்படி எல்லா விஷயமும் காமெடியில இருந்து சீரியஸா இருந்தது எல்லாமே இருந்துச்சு. ஆனா மக்கள் போய் தியேட்டர்ல போய் படம் பார்க்கவே இல்லை. ஏன்? எல்லாருக்கும் இவ்வளவு பொறுப்பு இருக்குல்ல, யாரும் பாக்குறது இல்லையே. ஏன்னா அதுல பிரபலமான நடிகர்கள் இல்ல, முக்கியமான பப்ளிசிட்டி பண்றதுல இருந்து எல்லாத்துக்கும் விஷயத்துக்கும் இல்லவே இல்லை. கருத்து சொன்ன படம், நல்ல கருத்தை, சமுதாயத்தை, டாஸ்மாக் சமுதாயத்தை இந்த அளவுக்கு சீரழிச்சிருக்கு, எவ்வளவு நல்லது இருக்கு எவ்வளவு கெட்டது இருக்குன்னு சொன்னப்பட்ட படத்தை மக்கள் போய் பார்க்கவே இல்லை தியேட்டர்ல. ஆனா நீங்க எந்த படம்லாம் கருத்து இல்லைன்னு சொல்றீங்களோ, இதெல்லாம் வந்து ரொம்ப கூட்டம், ஐட்டம் சாங் இருக்கு, குத்துப்பாட்டு இருக்கு, இதெல்லாம் சமுதாயத்தை கெடுக்குதுன்னு சொல்ற படங்கள் எல்லாத்துக்கும் முத நாள் அன்னைக்கு ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. சோ
இது எப்போ நான் வந்து ஒரு பணம் எடுக்கிற ப்ரொடியூசர், நான் ஒரு தயாரிப்பாளர், நான் ஒரு இயக்குனர் அப்படின்ற ஒரு பொறுப்பு இருந்துச்சுன்னா இதுக்கு பல கோடி ரூபாய் முதல் போட்டு அந்த முதலை எடுத்து திருப்பி வியாபாரம் பண்ண விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது எதை ரசிப்பான்னு எவனுக்குமே தெரியாது. இப்போ நான் ஒரு கதை எழுதுறேன்னா இந்த படம் கண்டிப்பா மக்கள் ரசிப்பாங்கன்னு தெரியாது. ஆனா ஏற்கனவே ரசிக்கப்பட்ட ஒரு விஷயம், இது வந்து மக்கள் விரும்புறாங்க, இவன் அவனை பத்தி சொல்ற விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அங்கீகாரம் பட்டு கிடைச்சதுன்னா அதை வச்சு நம்ம வந்து வேற என்ன பண்ண முடியும், அதுலயே பேஸ் பண்ணி வேற என்ன பண்ண முடியும், அதுலயே காமெடி பண்ண முடியுமா, அதுலயே சீரியஸ் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பணத்தை போட்டு பணம் எடுக்கிற தொழில் ஆயிடுச்சு. இன்னைக்கு பல கோடி ரூபாய் விஷயமா இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப குறைச்சல். அன்னைக்கு சினிமால கருத்து சொல்றதுக்கு அந்த வருஷத்துக்கு மொத்தமே 15 படம் வரும். 15 படத்துல நீங்க வந்து என்ன, ஒரு படத்துல நீங்க கருத்து சொன்னீங்கன்னா கருத்து சொல்லி பார்த்துட்டு அடுத்த படம் வரதுக்கு அந்த சினிமாவை விட்டா வேற என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது அன்னைக்கு. அதனால கருத்து சொல்றதோ இல்ல கருத்து சொல்லாம இருக்கிறதோ, அதே போல அன்னைக்கு என்னமோ அந்த காலத்துல இருக்க எல்லா படங்களுமே வந்து கருத்து சொல்றதுதான் ஒரே குறிக்கோளாவே படம் எடுத்ததா நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த காலத்திலயும் இதே போல ஜாலியோ ஜிம்கான பாட்டுலாம் வந்துருக்குது. அதே காமெடின்னு இங்கிலீஷ் கலந்து கொச்சை தமிழ்ல பேசி கொச்சை வார்த்தைகளை பேசின படங்கள்லாம் வந்துருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து உதாரணமா எடுத்துக்கிறது வந்து இந்த இடத்துல கருத்து சொன்னாரு, இந்த படத்துல கருத்து சொன்னாரு. எல்லா காலகட்டத்திலையும் எல்லா விதமான படங்களும் கலந்து தான் வந்துட்டு இருக்கு. அதை நம்ம வந்து திருப்பி 20 வருஷம் கழிச்சு அந்த காலத்து பாட்டுமே வராதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி திருப்பி 20 வருஷம் கழிச்சு இப்ப இருக்கிற நடிகளை பத்தி சொல்லிட்டு இருப்போம். மறையவரோடு பள்ளு பறையரை ஏற்றுக்கொண்டு மத பேதத்தை ஒழித்த ரயிலே அப்படின்னு என்.எஸ். கிருஷ்ணன் பாடினார். ரயிலின் வருகை இந்தியாவுக்கு புதுசா வருது. அது வரைக்கும் ரயிலுங்கிற போக்குவரத்து கிடையாது. சாதி வேறுபாடுகளோட உள்ள வரக்கூடாது, ஊருக்கு வெளியே போகணுங்கிற சிஸ்டம் இருந்துகிட்டு இருக்கிற சூழல ரயில் வந்து அதை உடைக்குது. அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு சாதி உடைப்பின் குறியீடாக ஒரு கலைஞன் பார்க்கறான் சமூகத்தில். ரயில் வர்றது அது சினிமாவில் மக்களுக்கு செய்தி சொல்றான். அப்ப மக்களுக்கு நீங்கள் இதுபோல் என்எஸ்கே போல் செய்தி சொல்லணும்னு கூட நாங்க எதிர்பார்க்கல. உங்ககிட்ட இருந்து நீங்க முற்போக்கான விஷயங்களை சொல்லணும்னு கூட நாங்க சொல்லல. இப்ப பொழுதுபோக்கு அம்சத்துக்கு நாங்க இவ்வளவு சொல்றோம், அதுக்கப்புறம் ஓடலன்னு இவர் வருத்தப்படுறாருல்ல. மக்கள் நல்ல விஷயம் சொன்னா பாக்கலன்னு சொல்றாருல, நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு பாக்குறதில்ல. ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமாக சொல்லப்படுதாங்கிறது தான் முக்கியம். அது என்ன ஆகுதுன்னா, திரைக்கதையின் நேர்த்தியாக சொல்லப்பட்ட மோசமான விஷயங்கள், மக்களுக்கு எதிரான விஷயங்கள் மக்கள் விரும்பி பாக்குறாங்க. மக்களுக்கு தேவையான விஷயங்களை திரைக்கதையில் மிக மோசமா செஞ்சுட்டு ஒரு இயக்குனரோட ஒரு திரைக்கதை ஆசிரியரோட மோசமான பங்களிப்பை மக்கள் மேல் பழி போடுறதா மாற்றக்கூடாது. இது மோசடி. உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கறது மெசேஜ் சொல்லணும், முற்போக்காளரா சொல்லணும், அதெல்லாம் இல்ல. ஒரு நல்ல பொழுதுபோக்கு படத்தை கொடுங்க, முதல்ல நல்ல திரைக்கதையோட கொடுங்க. உங்களை நம்புற தயாரிப்பாளரையே நீங்க கமர்ஷியல் வச்சு கவுத்துறீங்க, மக்களையும் கவுக்குறீங்க. அதனால உங்களிடம் எதிர்பார்ப்பது என்எஸ்கே போன்ற முற்போக்கான விஷயங்கள் அல்ல. தமிழ் சினிமாவின் காமெடி ஆர்டிஸ்ட்கள் இந்திய அளவில் சவால் விடுகிற மிகப்பெரிய மேதைகளெல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவர்களிடம் இருந்து நீங்கள் சிறப்பான முற்போக்கான கருத்துக்களை சொல்லாட்டிலும் பரவாயில்ல, பெண்களை, சாதி ரீதியாக எளிய மக்களை, சிறுபான்மை மக்களை கொச்சைப்படுத்தாத நல்ல காமெடிகளை ஜாலியா கொண்டாடுற மாதிரி சொல்லுங்க. அதுவே எங்களுக்கு போதுங்கிறாங்க. அண்மையில் ஒரு படம் வந்தது, காக்கா முட்டைன்னு ஒரு படம். அந்த படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சேரிப்பதில் இருக்க 2 சிறுவர்கள் அங்கே பகட்டோட துறக்கப்பட்ட ஒரு பீட்சா கடையில் அது சாப்பிடணுங்கிற ஆசை தான் அந்த படத்துடைய அடிநாதமாக ஒரு விஷயம். அதை நோக்கி தான் அவங்க பயணம் போயிட்டே இருக்கு. கடைசியாக உட்காந்து அந்த பீட்சா வாங்கி பிடிச்சா அப்படி எப்படிடா இருக்குங்கல, ஆத்தா தோசை இதை விட நல்லா இருந்துச்சுலம்மா, இதை விட நகைச்சுவை என்ன, இது சொன்ன சமூக செய்தி என்ன? அண்ணாந்து பார்க்குற மாளிகை கட்டி அந்த அருகில் ஓலை குடிசையை கட்டி பொன்னான உலகம் என்று பெயரிட்டு தாங்க ஒரு பாட்டு இருக்கும் அந்த காலத்தில். அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கடையை வச்சு பக்கத்தில் சிலம்ப வச்சு இவனுக்கு மேலே ஏக்கத்தை சொல்லி இந்த ஏக்கத்தை நோக்கி ஒரு பயணத்தை சொல்லி ஒரே ஒரு வார்த்தையில் அது ஒன்றும் இல்லடா ஏமாற்றப்படுகிறாங்க. இதை விட யார் எந்த காலத்தை சொன்னாங்க? களம் தான் நிர்ணயிக்குது. அன்னைக்கு சமூகத்துடைய இந்த கேடுகள் அவங்களை எழுத வச்சுச்சு. இன்னைக்கு இருக்க சமூக கேடுகள் தான் எழுதுறாங்க. சினிமா வெறும் புத்தகம் அல்ல, அதே வர்த்தகம் இருக்கு. ஒரு படைப்பு என்பது மிகப்பெரிய முதலீட்டு சொல்லக்கூடிய ஒரு கலை வடிவம். அது நிறைய டைலூட்டாக தான் செய்யும். ஒரு எழுத்தாளன், ஒரு சாதாரண எழுத்தாளன் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு புத்தகத்தை படிச்சு படைப்பாளி பேர் வாங்கிடலாம். ஆனா சினிமா எழுத்தாளன் சினிமாவை தான் அவனுக்கு சோறும் போடுது. சினிமாவில் சோறும் அதில் தான், கருத்து அதில் சொல்லி அதை பதிவு பண்ணி பேரும் அதில் தான். கேல அவங்களோட கொஞ்சம் மலிவாகவும் கொஞ்சம் டைலூட்டாயும் எளிமைப்படுத்தப்பட்ட சொல்லப்படும். ரொம்ப ஆழமான எதிர்பார்க்க முடியாது சினிமாவில். சினிமாவின் அளவில் இருந்து தான் கருத்து பார்க்கலாம். அந்த காலத்திலேயே வசந்த மாளிகை படத்துல கதாநாயகன் வந்து பல பெண்களோட சோகம் பண்றவனாகவும் அவனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த கேரக்டர்ல ஒரு நகைச்சுவை நடிகை நடிச்சிருப்பார். மிகப்பெரிய நடிச்சிருப்பார். யார் சொல்லல, எந்த காலத்துல கொச்சப்படுத்தப்படல. அதுல கூட்டிட்டு பெண்களை வச்சு என்னென்ன வசனம் பேசுவாங்க நீங்க அந்த படத்தை போட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு இல்லை அன்னைக்கு இல்லை. அந்த ஸ்திரீ விபச்சாரம் என்ற ஒரு எண்ணம் எடுக்கும் பொழுது அதுக்கான வார்த்தையும் அதுக்கான களத்தையும் வெளிப்படுத்த யார் தங்களை காலம் கூட்டி குறைச்சு காட்டியிருக்கு. ஒருத்தரை சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை விட ரொம்ப கஷ்டம் அவங்கள சிந்திக்கவும் வைக்கிறது. இந்த ரெண்டையும் ஒரு சேர செஞ்சது என்எஸ்கே. எந்த ஒரு மனிதன் லாப நஷ்டத்தை நோக்கி சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ அப்பவே அவன்கிட்ட இருந்து கலைத்திறமை வெளியே போயிடும் அப்படின்னு சொன்னவர் என்எஸ்கே.
இன்னைக்கும் சமுதாயத்துல பிரச்சனை இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, ஜாதி பிரச்சனை இருக்கு, பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இது பற்றிய ஒரு விழிப்புணர்வை சமூகத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எப்போ ஒரு கலைஞன் தன்னுடைய கலை திறமையை பயன்படுத்துறானோ அவன் வந்து எந்த காலத்துல இல்ல, எந்த காலத்திலையுமே மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிப்பார்கள். அடுத்த வாரமும் வேறொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றியும் வணக்கம்.